ரவா கிச்சடி பண்ணலாங்களா? அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடுங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதுவும் புதினாவும் போட்டுருங்க. இதில் சேர்க்கறதுக்கான மசாலா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இதை கரகரப்பாக அரைச்சி அதில் போட்டுருங்க. தக்காளி சேர்த்துருங்க. மீல் மேக்கர் கொஞ்சம், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது சுடு தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி இதெல்லாம் தொடங்குறப்பவே பக்கத்தில் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி, உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. இது ஒரு வதங்கிறதுக்கும் அது கொதி வர்றதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ இது வதங்கின உடனே தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல கொதி வந்த உடனே இந்த ரவையை போட்டு கலரிட்டு அதில் கொத்தமல்லி சேர்த்துருங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துருங்க. அவ்வளோதான்.